நம்ம பொதுவாவே நம்மளோட நம்பிக்கைய வந்து தேவையில்லாம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ப இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும். உடனே நம்ம அதுல ரிசல்ட் எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. ஹாய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ப ஹோப்ப லூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்றதுக்காக ஒரு சில விஷயம் தான் சொல்லப் போறேன். வந்து என்ன சொல்றதுன்னா, நம்மளோட ஹோப் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும். இப்போ நீங்க உங்களால முடியாது, ஆ அவ்வளோதான் ஊத்திக்கிச்சு பேன் அவ்வளோதான் அப்புட்லான்னா, அதே மாரியே நடக்கும். நீங்க என்ன எனர்ஜிய ஃபீல் பண்றீங்களோ, அதுவே நடக்கும். உங்களோட ரெஃப்ளெக்ஷன் தான் நீங்க. சிம்பிள். நீங்க சொல்றது தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான். அதனால பாசிட்டிவா இருங்க. அவ்வளோதான். நீங்க சும்மா போட்டு மண்டைய குழப்பிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருமே என்னோட கோல்ஸுக்கும், என்னோட நான் பண்ற எனக்கு புடிச்சு பண்ற விஷயத்துக்கு யாருமே அப்ரிசியேஷன் பண்ணல ப்ரோ அப்டின்னா, அதுக்கெல்லாம் நம்ம உடைஞ்சு போகவே கூடாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல யாருமே நம்மளுக்கு அப்ளாஸ் குடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு நாள் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்ளாஸ் குடுப்பாங்க. அதுவரைக்கும் உங்கள பண்ணவே விட மாட்டாங்க அத. நல்லா இல்ல, அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது அப்டி இப்டின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு உண்மையாவே புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க அத கன்டினியூஸா செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கெடைக்கும். அப்ரிசியேஷன் கெடைக்குன்றதுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கா? ஜஸ்ட் டூ இட். சிம்பிள். நீங்க நெறைய டைம்ல நம்ம வந்து பேனிக் ஆகி தான் நெறைய விஷயத்த விடுறோம். ஈவன் எக்ஸாம்ல கூட. நம்ம நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட மறந்து போயிடுவோம். அவசரப்பட்டு. இது கரெக்ட்டா எழுதுனா மார்க் வருமா? அப்டி இப்டின்னு யோசிச்சு பேனிக் ஆகி, வராத கொஸ்டின்லாம் யோசிச்சுட்டு, தெரிஞ்ச கொஸ்டின விட்டுட்டு, சிம்பிள். ஜஸ்ட் காம். தெரிஞ்சத அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாரி தான் நம்ப இந்த டைமும் ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் காமா உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதோ, அத ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணுதோ, நோட் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, அதையும் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, ஜஸ்ட் எது எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு நீங்க எத முன்னாடி வச்சா உங்களால சக்சீட் பண்ண முடியுமோ, டிசிப்ளினா, கன்சிஸ்டன்சியா அப்படின்னு பாருங்க. எது உங்களுக்கு இதா இருக்கோ, இல்லையோ, நீங்க அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. பிகாஸ் நம்ப இத ஃபாலோ பண்ணலன்னா நம்மளால சக்சீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா நீங்க அத புரிஞ்சுக்கணும். நம்ம எதெல்லாம் பண்ண கூடாதோ, அது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். எதெல்லாம் பண்ணுமோ, அதெல்லாம் டெய்லி கன்சிஸ்டன்ட்டா உங்க மேல நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். நான் ஒரு கோட் படிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. "We must accept finite disappointment, but never lose infinite hope." செம்மையா இருக்கு இந்த கோட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, நம்மளோட இப்போ வர டிசப்பாயின்ட்மென்ட்லாம் பார்த்து நம்ப ஓடனோம்னா, லாஸ்ட்டா நம்ப தான் சஃபர் ஆகுவோம். அதனால உங்களோட நம்பிக்கைய மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நம்பளால முடியும். அதுதான். அவ்வளோதான். ஸ்டே பாசிட்டிவ். பிலீவ் இன் யுவர்செல்ஃப். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ வந்து சிம்பிள் தான். நான் எதுவுமே படிச்சு பார்த்தெல்லாம் அப்பலாம் போடல. நான் வந்து எப்படின்னா, இதே மாரி தான். டெய்லி ஒரு 4 டேஸ் இந்த மோட்டிவேட்டா இருப்பேன். அப்புறம் 5வது டே, "அட போடங்கடா டேய்" அப்படின்னு போயிடுவேன். இதே மாரி தான் நான் நெறைய டைம், நெறைய விஷயத்துல ஹோப்ப லூஸ் பண்ணி, நெறைய மார்க் லோ ஆகியிருக்கு. நெறைய டைம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், அது சரியா நடக்காம போயிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் பார்க்கறதுக்காக பெர்சனலா நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா, நான் நெறைய டைம் ஹோப்ப லூஸ் பண்ணுவேன் இல்லையா? அப்போ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு நல்ல சப்போர்ட் குடுங்க எனக்கு. போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ இந்த வீடியோவுக்கும் அதே மாரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என் கூட கன்வே பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்தோனே எனக்கு வெரி வெரி ஹேப்பி.
ஒரு 12 கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனா போட்ட வீடியோ போட்ட உடனே நல்ல ரீச் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. உண்மையாவே. கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு உண்மையாவே. ஆம் என்ன சொல்றது? நெறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க. சூப்பர் ப்ரோ அப்டின்லாம் சொல்றாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து போட்ட 4த் வீடியோலயே போட்டவுனே ஒரு 4 டேஸ்லயே வந்து 100 மேல வியூவர்ஸ் வரதுலாம் எனக்கு உண்மையாவே எனக்கு வந்து நம்ப முடியாது. பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஆ போன சேனல் நான் இன்னொன்னு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, கியூப் சேனல். அந்த சேனல்ல வந்து எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது. இருந்தாலும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோவ. ஆ ஒரு டைம்ல எனக்கு வந்து நல்ல வியூஸ் வந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு. ஆனா ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இருந்தாலும் எனக்கு வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து, "நல்லா சொல்லி தரீங்க ப்ரோ. நான் கியூப் கத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. பெர்சனலா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது செம்ம செம்ம ஹாப்பி. ஓகே இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஃபைன். அந்த மாரி தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ். அதனால நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான அப்ரிசியேஷன் கெடைக்கும். உங்களோட ஹோப்ப மட்டும் லூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சிம்பிள். ஜஸ்ட் டூ இட் யுவர் வொர்க் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். வித் ஃபுல் ஹோப். ஜஸ்ட் உங்களோட வேலைய மட்டும் சரியா பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் கிடைக்கும். பாய்.